நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், ஏன் தயங்குற? நான் கூட இருக்கேன். யார் எதுவும் பேச மாட்டாங்க. அதான் தெரியுமே. காவியா வந்தாச்சு. மா மா டே தனுஷ், எல்லாத்தையும் சொல்லி தானே கூட்டிட்டு வந்த? அது ஒண்ணு இல்ல காவியா, நீ எதுவும் மிரளாத. டே தனுஷ், நான் என்ன சொல்ல வரேன்னா, அதான் வந்துட்டாங்கல்ல, வசவுல தான் ஆரம்பிக்கணுமா? பேசாம இரு. வள்ளி, பேக் எடுத்துட்டு வந்துரு. சரிங்க ஐயா. காவியா, தனுஷ் நீங்க இருங்க, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். யாரும் பாசத்துல பொங்க வைக்க வேணாம், நாங்க பேசிக்கிறோம். இந்த பாரு, இந்த வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, பெருமை இருக்கு, அது கெட்டு போயிடக்கூடாது. உன் புருஷன் எதுவும் பிரச்சனை பண்றானா? சண்டை போட்டு ஏதோ அடிக்கிறானா? பதில் சொல்லுமா. அது இந்த பாரு, இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருந்தாலும் இனி நடக்காது. என்னடா டேய், உன்னை நம்பி தான் வாக்கு கொடுக்குறேன். திருகள் தன ஏதாவது பண்ண அம்புடுதான் சொல்லிப்புட்ட. இல்லைங்கப்பா, அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். அவ ஆம்பளை, அப்படியே கோபத்துல ஏதாவது பேசினா கூட நீ கோவிச்சு கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் மேல எவ்வளவு பாசமா இருந்தியோ, கடைசி வரைக்கும் அது மாறக்கூடாது. புரியுதா? புரியுது. ஏய், உன் மருமகளை உள்ள கூட்டிட்டு போய் சாமி கும்பிட்டு விளக்கேத்த சொல்லு. ஓ வாமா. பா. என்னடா? தேங்க்ஸ் பா. நான் இம்புட்டும் செய்யறதுக்கு காரணம், நீங்க 2 பேரும் வாழற வாழ்க்கையை பார்த்து வேணியும் அந்த மாதிரி வாழ ஆசைப்படணும். அவன் முன்னாடி சந்தோஷத்தை மட்டும்தான் காட்டணும். உன் பொண்டாட்டிக்கிட்ட தெளிவா சொல்லிவை. சரிப்பா. நீயும் போய் சாமி கும்பிடு. ஏய், என்ன பட்டுன்னு முறைக்கிற? நான் உன்னை தொடலாம் மாட்டேன். சும்மா இங்கிட்டு உட்காரலாம் தான் வந்தேன். இந்த பாரு, இப்படிலாம் கடுப்பேத்துன அம்புட்டுதேன். என்ன பண்ணுவ? ஏய், என்ன சீர்ற? நீ தானே மிரட்டின. இது மிரட்டெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நெசம். ஓஹோ, என்ன செய்வ? என்ன செய்வேனா? முறைக்கிற கண்ணை பட்டக்குன்னு புடுங்கி மாத்திர கணக்கா முழுங்கி போடுவேன். அப்புறம் முணுக்கு முணுக்குன்னு துடிக்குது பாரு அந்த மூக்கு, அதை சபக்குன்னு அமைக்க போடுவேன். என்ன செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? உன் விளையாட்டு பேச்சுக்கெல்லாம் மயங்கிருவேன்னு கனவு காணாத. இத பாரப்பு, இந்த மாதிரிலாம் பேசி மத்த ஆம்பளைங்களோட என்ன சேர்த்து போடாத. நம்ம பேச்சுக்கு இந்த பாண்டிய நாடே அடிமை, தெரியுமில்ல? என்ன ஒரு நாள் நடக்கும் பாரு. மாமா மாமா, ஐம் சாரி மாமா, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ஐ லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லி என் தோள்ல சாஞ்சுக்கிட்டு அழுகத்தான் போற. நானு உன்கிட்ட? ஆமா, நீதான் என் டார்லிங்கு, செல்லம், பொண்டாட்டி. அப்படி ஒரு நாள் உன் வாழ்க்கையில வரவே வராது. சரி, ஓகே, ட்ரீம் தானே, அத நான் ஏன் தடுக்கணும்? சவாலா? அது ஏன் கிட்டிய? நாலா லெப்ட்ல 2 ரைட்ல 4ன்னு ஆயிரக்கணக்கான சவால்களை சுண்டி விட்டு ஜெயிக்கிற வண்டி யாரும பொண்டாட்டி. இது சவால் இல்ல, சபதம். ஏன் சபதம்?
பாருடா, இது வேறயா? இந்த நடிப்பு உனக்கு சூட் ஆகல. வீண எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாத. என்ன சவுண்ட் சைலண்ட் ஆயிடுச்சு? அப்படி என்னடி கோவம் என் மேல? திட்டம் போட்டு தினம் தினம் என் உசுர கூறு போடுற. நான் என்னடி பண்ணேன்? என்ன பண்ணல? கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம பயத்துல துடிக்க வச்சல. என் குடும்பத்தை ஆட்டி படைச்ச. உன்னைய நான் என் உசுரா தானே பார்த்தேன், பாக்குறேன். சாகுற வரைக்கும் அப்படிதான்டி. காதலுங்கிறது ரொம்ப புனிதமானது. நீ என் மேல ஆசைப்பட்டேன்னு சொல்லு, அடைய விரும்புறேன்னு சொல்லு. ஆனா நீ பண்ணத காதலுன்னு சொல்லாத. அது சொல்ல உனக்கு அருகதையும் இல்ல, தகுதியும் இல்ல. ஏய், நான் என்ன செஞ்சா நீ மாறுவ? நீ என்ன செஞ்சாலும் நான் மாற மாட்டேன். உன் அண்ணி அன்னைக்கே சொன்னாங்க, உன் கையெல்லாம் கீறிக்கிட்டியாமே, அந்த மாதிரி உன் உடம்பெல்லாம் கீறிக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட என் முன்னாடி நின்னாலும் என் மனசுல சின்னதா கூட உன் மேல இறக்கம் வராது. என் மொத்த திமிரையும் உடைச்ச, அவமானப்படுத்துன. உனக்காக என் வீட்டுல கெட்ட பேர்லாம் எடுத்தேன்டி. இன்னுமாடி புரியல? இன்னும் என்னலாண்டி பாக்கி வச்சிருக்க? இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் அனுபவிக்கணும். உன் மனசுக்குள்ள பசை போட்டு ஒட்டி வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை சுக்குநூறா உடைஞ்சு செதறணும். நான் சாகுற வரைக்கும் உன்னை நேசிக்கவே மாட்டேங்கிற உண்மை உரைக்கணும். அந்த உண்மைதான் உனக்கு தண்டனை. தினம் தினம் அணு அணுவா கொல்லும். நான் ஊருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு தாலிய வாங்கினது நீ தலை நிமிர்ந்து நடக்க கூடாதுன்னு தான். எவ்வளவு நாள் என் குடும்பம் தூக்கத்தை தொலைச்சிருக்கு தெரியுமா? கண்ணீர் மட்டும்தான் நிரந்தரமான வரமா இருந்துச்சு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் பிறக்கும் போது சிரிச்சுக்கிட்டே பிறந்தனா, ஆனா என்ன அழ வச்சு மட்டும் பார்த்தவன் நீ. உன்னால என் குடும்பத்தையே இழந்திருக்க, அவங்க நிம்மதியை தொலைக்க வச்சிருக்க. எவ்வளவு வலிக்குது தெரியுமா? நீ என்ன செஞ்சாலும் காயப்பட்டு நிக்கிற என் கண்ணீரு சிரிப்பா மாறவே மாறாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க கூப்பிட்டீங்களா? என்ன செய்றீங்க? சமைச்சிட்டு இருந்தோம். ஆ, இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்திருக்கா. அவ கூட ஒண்ணு மண்ணா பேசி பழகுறீங்களா? அதெல்லாம் நல்லா தான் பேசி பழகுறோம் மாமா. அவ மூலமா தான் வேணி புருஷனுக்கு புத்தி சொல்லி 2 பேத்தையும் ஒன்னா சேர்த்து வைக்க முடியும். காவியாவுக்கும் நாமும் இந்த குடும்பத்துல ஒருத்திங்கிற நினைப்பு வந்தா தான் அது நடக்கும். புரியுதா? புரியுதுங்க. புரிஞ்சா மட்டும் பத்தாது, அவளையும் கூப்பிட்டு அவகிட்டையும் பொறுப்பை ஒப்படைக்கணும். தனியாவே விட்டு வச்சு யாரோடையுமே ஒட்டாம போயிடக்கூடாது. சரிங்க. அவ உங்களை அனுசரிச்சு போறாளோ இல்லையோ தெரியாது, நீங்க அவளை அனுசரிச்சு போகணும். என்னத்தா? சரிங்க மாமா. போங்க. காவியா, அத்தை, எந்த நேரமும் புஸ்தகம் தானா? வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரியும்ல. நீ செல்லமாவே வளர்ந்தவன்னு தனுஷ் சொல்லுச்சு. அதுவும் படிச்சவ வேற. ஏன் கேக்குறீங்க? இப்படி எந்த நேரமும் தனியாவே இருந்தா உனக்கும் சங்கடம் தானே? என்னடா அது, நம்ம மட்டும் தனியா இருக்கோமேன்னு உனக்கும் தோணும் இல்ல? வீட்டு வேலையில கூட மாட எங்களோட கொஞ்சம் ஒத்தாசையா இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல? ஆமா காவியா, எந்த வேலையும் செய்ய விடாம பாத்துக்கிட்டதுனாலதான் வேணி இப்படி ஆகி போச்சு. வேணியோட துணியை கூட அவளுக்கு சரியா மடிக்க தெரியாது, தெரியுமா? நான் துணியெல்லாம் நல்லாவே மடிப்பேன். சமையல்?
சமைப்பேனே. அப்போ இன்னைக்கு நீ சமைக்கிறியா? அது இங்க யாருக்கு என்ன பிடிக்கும்னு நான் சொல்லித்தரேன். மாமாவுக்கு வறுவல்னா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்காரருக்கு மசாலா போட்ட கருவாடு இல்லனா சோறே இறங்காது. எங்க தனுஷ்க்கு கோழில இருந்து மீன் வரைக்கும் எதை செஞ்சு கொடுத்தாலும் முகம் சுளிக்காம சாப்பிட்ரும். எங்க வேணிக்கு கறி தண்ணியில வச்ச ரசம் மட்டும்தான் பிடிக்கும். அப்புறம் உனக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சுக்கலாம். ஐயோ, என்னத்தா பதற? எல்லாருக்கும் நீ என்ன ஒருத்தியாவ செய்ய போற? இல்லையே, ஊடமாட உதவிக்கு நாங்க இருக்கோம்ல. வாமா. அதெல்லாம் ஓகே தான். நான்வெஜ் சமைக்க தெரியாது. எங்க வீட்ல அது யாரும் தொட்டு கூட பார்த்ததில்ல. ஆமாங்க அத்தை, நாமளும் மறந்தே போயிட்டோம் பாருங்களேன். அன்னைக்கு அரவிந்த் தம்பி விருந்துக்கு வந்தப்போ சொல்லுச்சுல. சரி பரவாயில்ல விடு. இன்னைக்கு ஒரு நாள் நீ எங்களோட இரு. எதை எப்படி செய்யறதுன்னு எங்களை பார்த்து கத்துக்க. பத்தாதுக்கு இப்பதான் அந்த டிவி போட்டியில இதை இப்படி செய்யலாம் அதை அப்படி செய்யலான்னு காட்டுறாங்கல்ல. நீ படிச்சவ வேற, பட்டுன்னு புடிச்சுக்க மாட்டியா? அது அந்த ஸ்மெல் எல்லாம் எனக்கு ஒத்து வராது. சரி, மூக்குல துணியை கட்டிக்கோ. என்ன மருமக மருகி கிடக்கு? என்ன சொன்னீங்க ரெண்டு பேரும்? இல்லைங்க மாமா, காவிய வீட்ல கறி மீன் சமைச்சு பழக்கம் இல்லையா, அதான் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்காக புள்ளைய போட்டு பாடாப்படுத்துறீங்களா? மருமல, இன்னைக்கு நான் அசைவம் சாப்பிடல, சைவம் தான். உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய், அது போதும். அப்புறம் என்ன, மாமாவே சொல்லிட்டாங்க. வா போலாம். இல்ல, வா. சமைக்கவா போற? விட்டுருவேனா உன்ன? அக்கா அதை எடுங்க. சாம்பார் கொதி வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடவா? ஆஃப் பண்ணிடுங்க. காய் அதிகமா வேக வேண்டாம், அப்புறம் காயோட டேஸ்ட் போயிடும். அதுல உப்பு இருக்கான்னு பாருங்க. அத்தை, காவிய கேடிதான் சாம்பார சூப்பரா வச்சிருக்கா. அப்படியா? சரி, காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுல, அந்த சாம்பாரை காட்டு. அத்தை, உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அது எப்படி வாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்களோ? சமையல் ஒரு பெரிய கலை அத்தை, அதை காதலிச்சு செய்யணும், அவ்வளவுதான். ஆமா, கம்மியா தான் இருக்கு. ஒரு அரை ஸ்பூன் போடுங்க. போதும் போதும், கரெக்டா இருக்கும். காவியா, உன் போன் தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், போய் பாரு. வள்ளி, சமைச்சதெல்லாம் கொண்டு போய் டேபிள் மேல வை. சரிங்கம்மா. நான் கூட என்னமோ நினைச்சேன், காவிய கெட்டிக்காரி தான். வாசனைய வச்சு உப்பு எவ்வளவு இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிடுறா. அச்சுச்சு, உங்க அண்ணன் ரூம்ல நான் ஏசி போட மறந்துட்டேன். உங்க அண்ணன் வர நேரமாச்சு. வள்ளி எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வை. சரிங்கம்மா. ஏய், எங்க எடுத்துட்டு போற? இல்ல, எல்லாத்தையும் டைனிங் டேபிள்ல கொண்டு போய் வைக்க போறேம்மா. கீழே வை. வை. வாசனை தூக்கலாதான் இருக்கு. நல்ல பேர் வாங்கிட்டானா ஆட்டம் கூடிடும்ல. சரி சரி, அந்த டப்பாவை எடு. எடு, உப்பு டப்பாவை தான் சொல்றேன். வேண்டாம்மா. ஓய், நான் குடுக்கறது தான் நீ திங்குற, உடுத்துற, உயிரோடையும் திரியிற. ஒழுக்கமா எனக்கு விசுவாசமா இரு. தொற.
ஏய் என்ன ஆ? இல்ல ஐயா ஒரு கல்லு உப்பு கொண்டாலும் மூஞ்சில தூக்கி வீசிட்டு வரேம்மா. உன் மூஞ்சிலையா? இல்ல சமைச்சவங்க மேலதான். ஊத்துட்டோம். ஏன் அந்த ராணி அம்மா பன்னீர்ல தான் குளிப்பாங்களோ? இன்னைக்கு ஒரு நாள் சாம்பார்ல குளிக்கட்டுமே. என்ன இப்போ? சரி மிளகாய் தூள் எடு. என்ன அரை வேணுமா? கலக்கு. ஏண்டி ரசம் இனிச்சா நல்லாவா இருக்கும்? நீங்க சொல்றது புரியல. என்ன சக்கரை டப்பா வேடு. ஏன் அத நீங்க கொட்டினா உங்க கௌரவம் குறைஞ்சிருமோ? கொட்ரி. ஏய் இப்ப கொண்டு போய் எல்லாத்தையும் அங்க வை. ஆமா இதை யார்கிட்டயாவது சொல்வ? அப்படி ஏதாச்சும் சொன்ன வாயில ஒரு பல்லு இருக்காது சொல்லி. நான் சொல்ல மாட்டேமா, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேமா. அப்படி நீ சொன்னாலும் எனக்கு ஒன்னும் கவலை இல்ல. இந்த வீட்ல நீ இருக்க மாட்ட, அவ்வளவுதான். போ. காவியா இருக்குடி உனக்கு. சமையல் செய்யறாங்களாமா, அது ஒரு கலையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்டாள இரு, மருமல நீ பரிமாறு. சொன்ன உன்னை அவ்வளவுதான். ஏய் இம்புட்டியும் நீ ஒருத்தியா சமைச்ச? ரொம்பவும் பதறாதடா, நாங்களும் ஒத்தாசை பண்ணோம். அதானே பார்த்தேன். நல்லா இருக்காட்டா, பிரமாதமா சமைச்சிருக்க. என்ன என் மகன் கொடுத்து வச்சவன் தான். என்னங்க மருமக குழம்புல உப்பு இருக்கா இல்லையாங்கிறத ருசி பார்க்காம வாசனை வச்சே கண்டுபிடிக்கிறாங்க. பொரியல் வைமா. என்னடா சேது, நாமளும் வெஜிடேரியனா மாறிடுவோமா? நல்லா இருந்ததுமா, நல்லா சாப்பிட்டேன்.
ஐயோ மாமா என்னம்மா இல்ல இப்படி சாப்பிட்ட தட்டிலே கை கழுவ கூடாது, அது குடும்பத்துக்கு ஆகாது. ம். அப்படியா? ஆமா மாமா. இது வரைக்கும் யாரும் சொன்னதில்ல. இந்த குடும்பத்தையும் உன் குடும்பமா நினைச்சு சொன்ன பாத்தியா? நிச்சயமா பழகிக்கிறேன். டேய் முட்டா பயல, உள்ளதான் சொல்லுதுல தட்டுல கை கழுவுன குடும்பத்துக்கு ஆகாதுன்னு. எழுந்துரு, எழுந்துடுறா. காவியா, மாமா முதல் தடவை சமைச்சிருக்க, ரொம்ப பிரமாதமா சமைச்சிருக்க. இந்தா எதுக்கு இதெல்லாம் மாமா? வச்சுக்கதா. வாடா. மாமனார்கிட்ட பாராட்டு பத்திரம் வாங்கிட்டேன். காவியா கலக்கிற போ.